புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மாநகராட்சிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 1192 கோடி ரூபாய் செலவிலான புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான புதிய குடியிருப்புகளையும் பேரூராட்சிகள் நகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சி. முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்ற மாணவர்கள். நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுபவர்களை தடுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் 9000 போலீசார் பாதுகாப்பு பணி. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 14ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. கனமழையால் திருவண்ணாமலை மஞ்சள் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் நீர் புகுந்ததால் மக்கள் வெளியேற்றம். மரக்காணத்தில் பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி நாசம். கடல் போல் காட்சியளிப்பதால் தொழிலாளர்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. காவேரிப்பட்டினம் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் அவதி. விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மிதக்கும் புதிய பேருந்து நிலையம். ஏரிகள் போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பயணிகள் அவதி. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. சி.வி. சண்முகம் மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 51,400 ரூபாய்க்கு விற்பனை. நாகை, இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து வரும் 16ஆம் தேதி துவக்கம். நாளை முதல் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. நிலச்சரிவு நிகழ்ந்த வயநாடு மக்கள் வாழ தகுதியான இடமா? பேரிடர் மேலாண்மை ஆணைய நிபுணர் குழு வல்லுநர் ஆய்வு. பிறந்த பச்சிளங்குழந்தையை மண்ணில் புதைத்த காதல் ஜோடி கைது. திருமணம் செய்யாமல் பிறந்த குழந்தையை மறைக்க நடந்த விபரீதம். உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடுகள் குறித்து பழனியில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கு. நாளை தீர்ப்பு வழங்குகிறது சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம்.